Good morning everyone. Welcome to my channel Trade with Pace. இன்னைக்கு நிஃப்டி இந்த பிளேஸ்ல ஓபன் ஆயிருக்கு. கேப் அப்ல ஓபன் ஆயிருக்கு. ஓபன் ஆகி இந்த பிளேஸ்ல ஓபன் ஆகி இந்த இதெல்லாம் தாண்டி இது வரைக்கும் போயிருக்கு. ஸோ 22,500 தாண்டி போயிருந்துச்சு. தென் அதுலேருந்து கொஞ்சம் ரிஜெக்ஷன் ஆயிருந்தேன். நான் இந்த 920க்கு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஓகே, ஸோ 920க்கு புட் சைட்ல ட்ரேட் எடுத்திருந்தேன். ட்ரேட் எடுத்து நெக்ஸ்ட் ஹேண்டில் இந்த 22,500 பக்கத்தில் வரும்போதே 10 பாயிண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதில் புக் பண்ணல. தென் இங்கே போகும்போது அகெயின் 10 பாயிண்ட்ஸு லாஸ் ஆயிருந்துச்சு. தென் இந்த பிளேஸ் வரும்போது ஒரு 25 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் புக் பண்ணிக்கிட்டேன். 30 பாயிண்ட்ஸ் தான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாலேயே புக் பண்ணிக்கிட்டேன். 30 பாயிண்ட்ஸ்னால் 92க்கு புக் பண்ணியிருந்தேன். 92 வரைக்கும் போயிருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாலே நான் புக் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரைக் தான் எடுத்திருந்தேன். 920க்கு இந்த பிளேஸில் வச்சு எடுத்திருந்தேன். 60க்கு பை பண்ணியிருந்தேன். ஓகே, இந்த பிளேஸ் போகும்போது 10 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் லாஸ் வந்துருந்துச்சு. தென் இந்த ஹேண்டில் நான் புக் பண்ணிக்கிட்டேன். 86க்கு புக் பண்ணியிருந்தேன். ஆர்டரில் பார்த்துக்கலாம். 920க்கு ட்ரேட் எடுத்திருக்கேன். 957க்கு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். 1 குவான்டிட்டி தான். 60க்கு பை பண்ணி 86க்கு செல் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த பிளேஸ்லேருந்து ரிஜெக்ஷன் ஆகி இந்த பிளேஸில் வச்சு தான் ஓப்பன் ஆகிருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது வரைக்கும் வந்துச்சு. நான் லோ ரேட்டுக்குள்ள ஆப்ஷன் எடுத்திருந்தனால அது வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தேன். நான் அதுக்கு முன்னாலே வெளியே வந்துட்டேன். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.